2024 குரூப் 4 எக்ஸாமில் பாலிட்டிலேருந்து கேட்ட ஒரு கொஸ்டின் பற்றி பார்த்தலாம் வாங்க. ஸோ அதுக்கான ஆன்சர் என்ன, அது ஸ்கூல் புக்கில் எங்கே இருக்குது அப்படின்ற ஃபுல் டீட்டெயில் பார்த்தலாம் வாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதே போல் இந்த வீடியோ பிடிச்சினா மறக்காமல் லைக் பண்ணிட்டு பாருங்கள், சரிங்களா? சரி வாங்க கொஸ்டின் பார்த்துடலாம். கீழ்காணும் வாக்கியங்களில் கட்சித்தாவல் தடை சட்டத்தை பற்றி சரியான கூற்று எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க, சரிங்களா? ஸோ கீழே ஆப்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் ஸ்கூல் புக்கில் எங்கே இருக்குது, ஸ்கூல் புக்கில் இருக்கிறதையும் இதில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்றதையும் நம்ம கம்பேர் பண்ணி ஆன்சர் பண்ணிடலாம் வாங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா 11th பொலிட்டிக்கல் சயின்ஸ் புக்கில் பேஜ் நம்பர் 225 இதோ கொடுத்துருக்காங்க பாருங்க, கட்சித்தாவல் தடை சட்டம் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க, 52வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் 1985 அளித்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்கே பாருங்க, 52வது அரசமைப்பு சட்ட திருத்தம் 1985 மூலமாக ஒரு கட்சியிலிருந்து மற்றொரு கட்சிக்கு மாறும் நாடாளுமன்ற அல்லது சட்டமன்ற உறுப்பினரை தகுதி இழப்பு செய்யும் நடைமுறை கொண்டு வரப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்ட், சரிங்களா? ஸோ செகண்ட் ஆப்ஷன் பார்த்தலாம், அரசமைப்பில் 9வது அட்டவணையில் இணைக்கப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்கே பாருங்க, இதற்காக இந்திய அரசமைப்பில் 10வது அட்டவணையில் இணைக்கப்பட்டது. இச்சட்டமே கட்சித்தாவல் தடை சட்டம் என அழைக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்கே வந்து 9ன்னு சொல்லியிருக்காங்க, சரிங்களா? அது தப்பு, சரிங்களா? இது வந்து 10வது, சரிங்களா? தேர்ட் ஆப்ஷன் பார்த்துங்க, 91வது அரசமைப்பு சட்ட திருத்தம் 2003 மூலமாக ஒரு சிறு திருத்தம் செய்யப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்கே பாருங்க, பின்னர் 91வது அரசமைப்பு சட்ட திருத்தம் 2003 மூலமாக ஒரு சிறு திருத்தம் வந்து செய்யப்பட்டதுன்னு சொல்லியிருக்காங்க. கரெக்டு தான். அதாவது வந்து கட்சி பிளவரும் சூழலில் பார்த்தீங்கன்னா கட்சி தாவலின் அடிப்படைகள் வந்து பொருந்தாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க, சரிங்களா? அப்போ நம்ம கொஸ்டின் படி பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷனும் தேர்ட் ஆப்ஷனும் கரெக்டு, சரிங்களா? ஸோ ஆப்ஷன் பாருங்க, ஆப்ஷன் பி தான் கரெக்டு, சரிங்களா? 1 மற்றும் 3, சரிங்களா? இந்த கொஸ்டின் பார்த்தோன்னா நம்ம சிலபஸில் யூனிட் 4 இந்திய ஆட்சியல் அப்படின்ற டாப்பிக்கில் பார்த்தோன்னா எலெக்ஷன் அப்படின்ற டாபிக் கீழே கேட்டிருக்காங்க, சரிங்களா?